ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க அரசாங்கத்தை நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம், நீங்க உங்க ஆட்சியை நீங்க புதுசா அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் அமெரிக்கா எல்லா பிரசிடென்ட்டும் முடிச்சுட்டு ட்ரம்ப் கிளம்பிட்டாரு. ஓகேவா? இவர் பேசி முடிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஈரான் மேல பயங்கரமான தாக்குதல். ஈரான்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆயட்டோலா காமினேனி அண்ட் பிரசிடென்ட் மசூத் மேலேயே வந்து தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு இதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணப்பட்ட இடங்கள் எங்கெங்க குண்டு விழுந்திருக்குங்கிறது. அது போக பதிலுக்கு ஈரான் அடிக்கிறது இருக்குல்ல, இதுவரைக்கும் ஈரான் அடிக்காத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 கண்ட்ரி வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா 2 கண்ட்ரின்னு சும்மா சொல்ல முடியாது. இந்த சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து அமெரிக்காவோட பேசஸ் இருக்குது. இப்ப இந்த பேஸ்ல இருந்து ஈரான் மேல குண்டு விழுந்துச்சா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்கா கப்பல்கள் மேல இருந்தும் இந்த சைடு இவங்க இஸ்ரேல் மேல இருந்தும் குண்டுகள் 2 நாடுகளுமே வந்து ஒரு நாடு அடிச்சிட்டு இருக்குது. பதிலுக்கு இவங்க அடிக்கிறதுக்கு இவங்கள அடிக்கிறத தாண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி யுஏஇல ஓகேவா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இங்க தான் துபாய், அபுதாபிலாம் இருக்குது. அங்க குவைத்ல, கத்தார்ல, பஹ்ரைன்ல இந்த இடத்துலலாம் அமெரிக்கா வந்து அவங்களோட ராணுவத்தை வச்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஈரான் பதிலுக்கு இந்த எல்லா பேஸையுமே தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஒரு மிஷாப் ஒரு அபுதாபில இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் எந்த பிரச்சனைக்குமே இந்த போருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க ஓகேவா, இது போரோட பிரச்சனை இதுதான், சம்பந்தமே இல்லாத ஆட்களை பாதிக்கும். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம வேலை பார்க்க அபுதாபிக்கு போன ஒருத்தங்க ஏசியன் டிசென்ட்ங்கறாங்க. ஏசியன்னா சைனீஸையும் சொல்லலாம், இந்தியனையும் சொல்லலாம், ஸ்ரீலங்கன், பங்களாதேஷி, பாகிஸ்தானி, யாரை சொல்றாங்கன்னு தெரியல, இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஏசியாவை சார்ந்த ஒருத்தங்க வேலைக்கு பார்க்க வந்த ஒருத்தங்களும் இறந்துட்டாங்க. ஓகேவா, லிட்டரலா ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்மளால வீடியோஸ் பார்க்க முடியுது. நிறைய பேர் வீட்ல இந்த பாம் ஜுமேரா மேல இருக்கு, நான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்க, நான் வந்து வீட்ல இருந்துகிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பேரெல்லாம் வந்து ரொம்ப ஹை எண்டான இடங்கள், அந்த இடங்களுக்கிட்டே வந்து இந்த மாதிரி நிறைய குண்டுகள் வர்றதை பார்க்க முடியுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, அப்புறம் வந்து கத்தாரோட கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, அவங்க அபிஷியலா நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை பயங்கரமா கவுண்டர் பண்ணிட்டு இருக்குது, நீங்க கவலைப்பட வேணாம், பத்திரமா இருக்கீங்க ரீஅஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அது நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ ஒரு இட்ஸ் a matter of concern. hopefully அது வந்து சால்வ் ஆகணும். பட் இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வெர்சஸ் ஒரு 2 ராட்சச நாடுகள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ராணுவம் வந்து நின்னுட்டு இருக்குது. ஈரானும் இந்த சைடு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போர் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சரி மதன், இதெல்லாம் இந்தியால இருந்து thousands of kilometers தள்ளி நடந்துட்டு இருக்குது, how am I affected அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான பதில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்பமே ஆல்ரெடி நடந்த கன்ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல hundreds of flights, மிடில் ஈஸ்ட்டுக்கு போக வேண்டிய ஃபிளைட்ஸ், துபாய்க்கு போக வேண்டிய ஃபிளைட், கத்தாருக்கு போக வேண்டிய ஃபிளைட், அபுதாபிக்கு போக வேண்டிய ஃபிளைட், பஹ்ரைன், இந்த இடம்லாம் வந்து இவங்க ஊருக்கு போகிற ஃபிளைட்ஸ் மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல நீங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தங்க அமெரிக்கா போகணும்னா இதுதான் வந்து பிட் ஸ்டாப், ரீஃபியூவலிங் இடமே இதுதான். இந்த வேர்ல்டு லெவல்ல ஏவியேஷன்